அதிகரிக்கும் மற்றும் பேச்சில் கவனம் மிக அவசியம். அனாவசியமான தேவையற்ற பேச்சை குறைத்து கொள்வது குடும்பத்தில் நன்மை பயக்கும். உங்களது 9ஆம் வீடான மேஷத்தில் குரு பகவான் அமர்ந்து 1, 3, 5 இடங்களில் குரு பகவானின் பார்வை விழுவதால் பிரச்சனையிலிருந்து விடுபடுவீர்கள். நினைத்த காரியம் கைகூடும். சிறிதளவு முயற்சி அவசியம். தினமும் எந்த வேலையை ஆரம்பிப்பதற்கு முன்பும் விநாயகர் வழிபாடு தடைகளை நீக்கும் மற்றும் பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து சிவன் கோயிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாடு செய்வது எல்லா வகையிலான ஏற்றத்தையும் தரும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த பங்குனி மாதம் தடாலடியை தவிர்த்து சமயோஜிதமாக இருக்க வேண்டிய மாதமாகும். பொறுமை கடலினும்